தாவேக உடனான கூட்டணி குறித்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் முடிவு எடுக்கும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சட்டப்பேரவை குழு தலைவர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். மத்திய அரசு வாக்குத்தவற்றில் ஈடுபட்டுதான் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பதாக ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கும் நிலையில் தமிழகம் முழுவதும் காங்கிரசார் பிரதமர் மோடி உடனே ராஜினாமா செய்ய கேட்டு ஒரு கையெழுத்து இயக்க போராட்டம் என்பது நடத்தி வருகின்றனர். அந்த போராட்டம் தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் பகுதியிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கும் திரளான காங்கிரசார் தற்பொழுது கையெழுத்து இயக்கத்தில் ஈடுபட்டு கையெழுத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். நம்மோடு தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சட்டப்பேரவை குழு தலைவர் திரு ராஜேஷ்குமார் விநாயகர் அவரிடமே கேட்போம். சார் வணக்கம். தொடர்ச்சியாக தேர்தல் என்பது நெருங்கிட்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகைய ஒரு அவதூறாக தற்பொழுது இபிஎஸ் வந்து பேசியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த நேரத்தில்? இல்லை, அதை ஏற்கனவே நான் கண்டிச்சுட்டேன். இது மாதிரி ஒரு தேசிய இயக்கத்தினுடைய தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை அவர்களை தரந்தால் விமர்சிப்பது என்பது மிகப்பெரிய தவறு. இதை சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்கின்ற முறையில் நான் என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறேன். எங்கள் இயக்கத்தை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். எங்கள் இயக்கத்தில் அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு வாக்கு திருட்டு நடந்ததை பற்றி மக்கள் மத்தியிலே எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றனர். அதற்கான பிரச்சார இயக்கத்தை, கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் அவர் யாரை வைத்து ஆட்சிக்கு வந்தாங்கன்னு இந்த மக்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி யாருக்கு காலில் விழுந்து ஆட்சிக்கு வந்தாங்க, இன்னைக்கு யாருடைய கையில் இருக்காங்க. இன்னைக்கு அமித்ஷா தான் ஏடிஎம்கே இயக்கக்கூடிய அளவில் இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் புரிந்துவிடும். அது வரக்கூடிய தேர்தலில் அதற்குரிய நல்ல விஷயங்களை மக்கள் செய்வாங்க. இப்போ உங்களோட ஸ்டாலின் திட்ட முகாமில் வருவாய்த்துறை அதிகாரிகளை அதிகம் பயன்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு பணிச்சுமை அதிகரித்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு வருவாய்த்துறை அதிகாரிகள் இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதில் காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன உண்மையில்? அதாவது உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற அந்த ப்ரோக்ராம் இப்போ ஊராட்சியை பொறுத்தீங்கன்னா ஒரு 14 துறை. இந்த 14 துறையில் இருக்கக்கூடியவங்க அந்த துறையில் என்னென்ன பெட்டிஷன், இப்போ மக்களுடைய முக்கியமான ஒரு பட்டா மாற்றமோ அல்லது ரேஷன் கார்டில் பெயர் மாற்றமோ இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்லைன்னா ஓஏபி பென்ஷன், அதில் முக்கியமாக இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை இன்றைக்கி நிறைய பேர் கிடைக்காமல் இருக்குது. இன்னைக்கு 1,15,00,000 பேர் கிடைச்சிருந்தாலும் கூட இன்றைக்கி கிடைக்காமல் இருக்கக்கூடிய சில விதிகளை தமிழக அரசு ஏற்கனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில் அந்த பணிகள் நடைபெறுது. அதில் அதிகாரிகள் இன்றைக்கு அந்த துறையினுடைய அதிகாரிகள் உட்கார்ந்துருந்து காலையிலேருந்து ஈவினிங் வரை உட்கார்ந்துருந்து அங்கே வரக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகளை செவிமடுத்து கேட்டு அதற்குரிய பணியை அவங்க என்ன செய்ய முடியுமோ அதை செய்துட்ருக்காங்க. உண்மையிலே உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற ப்ரோக்ராம் பொறுத்தவரை நல்ல ப்ரோக்ராம். அதிகாரிகளுக்கு சின்ன ஒருவேளை அழுத்தங்கள், அந்த வேலை பணி அதிகமாக இருக்கலாம். ஆனால் வருவாய்த்துறை மட்டும் கிடையாது, மற்ற துறைகள் இருக்குது. இப்போ ஹெல்த் இருக்குது, இது இபி இருக்குது, இப்படி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அந்த துறையில் உள்ள அதிகாரிகளும் அங்கே இருக்காங்க. ஏன்னா ஒரே அடியாக இன்றைக்கி காலையிலேருந்து ஈவினிங் வரை பெட்டிஷன் வாங்கிட்டு 40 நாளைக்குள்ளால் அந்த பெட்டிஷனுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுக்கு முன்னால் இதே மாதிரி ஒரு சிறப்பு முகாம் நடந்தது. இந்த முகாம் அதை விட முக்கியத்துவம் வாய்ந்த முகாம் இருக்குது. இதை உண்மையாகவே இது நல்ல ப்ரோக்ராம் என்பதுதான் என்னோட கருத்து. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.